अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் ஹஸரத் அவர்கள் உங்களுக்கு பத்ர் போருடைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும், அவர்கள் காபிர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையும் வேதனையும் தான் இருந்திருக்கிறது என்பதை குர்ஆன் பல இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆது கூட்டத்தார்கள் இருந்தார்கள், சமூது கூட்டத்தார்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் இறைவனை மறுத்ததன் மூலமாக அழிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆது கூட்டத்தார்கள் எப்படின்னா 120 அடி உயரம். எவ்வளவு? 120 அடி. ஒரு பனைமரம் உயரம் இருப்பான். ஆள் பயங்கரமா இருப்பாங்க. அவர்களிடத்திலே நபிமார்கள் வருகிறார்கள், செய்தியை சொல்லுகிறார்கள். பலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்போ அல்லாஹ்வுடைய வேதனை வருது, வந்தால் வந்துட்டு போது பார்த்துக்கிறோம், நாங்கள் பலசாலிகள், நாங்கள் சக்திமான்கள், சக்தி வாய்ந்தவர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? 8 நாள் 7 பகல் 8 இரவு காற்று அடிச்சிச்சு பயங்கரமா. சர்சரின் ஆத்தியா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். தொடர்ந்து பயங்கரமான புயல். நீங்கள் புயல் அடிக்கவும் பார்த்துருக்கலாம். மரம்லாம் எப்படி ஆடுதா இல்லையா? அதே மாதிரி அவங்க ஆடுவேன். 8 நாளைக்கு பிறகு மரம் ஒடிந்து விழுந்தது போல, அத்துணை வேர்களும் வேரோடு அப்படியே சாய்ந்தது போல பூமியில் எல்லாமே அழிந்து போனார்கள். குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய பேச்சை எப்பொழுது யார் கேட்காவிட்டாலும் அவர்களுக்கு இது போல தண்டனை இருந்திருக்கிறது என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டும். சமூது கூட்டத்தார்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக வந்தார். மிக மோசமானவங்க. அவங்களும் சக்தி வாய்ந்தவர்கள். எந்த அளவுன்னு சொன்னால், தன்னுடைய கையினாலேயே என்ன செய்வாங்க, களிமண் எப்படி நம்ம நோண்டுறோம் அதை மாதிரியே பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் போய் பார்த்தோம் ஒரு 5 வருஷம் மதாயின சாலின்னு சொல்லி மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இரவு போகணும். காலையில் தான் போய் சேர முடியும். அந்த ஒரு 1000 கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்தோம். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால், தான் அங்கே உள்ள ஒரு பழக்கம் என்னடாண்டா, இறந்து போகிறதுக்கு முன்னாடியே கபரு தோண்டிடுவான். கபரு எங்கே கீழே கிடையாது, மேலே. அப்படியே என்ன செய்கிறான், மேலே அறையாக வச்சுருக்காங்க. நான் இறந்து போனால் என்னை இங்கே அடக்கம் பண்ணணும், நான் இறந்து போனால் இங்கே அடக்கம் பண்ணணும், எங்கள் அத்தை இறந்து போனால் இங்கே அடக்கம், இப்படி வச்சுருக்காங்க. மேலே எதுவும் சுருப்பாக வச்சுக்கிறான். நம்ம போகணுன்னு சொன்னால் நம்ம வண்டியை விட்டுறணும். அவங்க வண்டியிலே கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாங்க. அந்த அவர்கள் கட்டிய அந்த மண் பில்டிங் இருக்கு, இன்னும் அது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மண்ணை சொன்னா எப்படி வருமோ அதே மாதிரி மலையை குடைந்து அவர்கள் ரூம்பாடிதான் வாழ்றதுக்கு ரூம்பு இல்லை, சாகிறதுக்கு அது ஒரு பெருமையாக நினைச்சான். இறந்து போனால் இன்னை உயரத்தில் வைக்கிறது, அதுக்கடுத்து என் பொண்டாட்டி, அதுக்கடுத்து மேலே அப்படி அறையாக வச்சிருக்கான். நம்ம கபூரில் கொண்டு வைக்கிற மாதிரி மேலே வச்சிருக்கிறான். அப்போ அவன் என்ன கேட்குறான், ஒரு ஆச்சரியமான இதை கேட்குறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, நீங்கள் நபி தானே, நான் கேட்குறதெல்லாம் தானே, என்ன எங்களுக்கு பாறையை பிளந்து கொண்டு ஒட்டகம் வெளியே வர வேண்டும். அதுவும் அந்த ஒட்டகம் நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கணும். இங்கே குட்டியை போடணும் தான். இல்லைங்க, ஒட்டகம் குட்டி போடணும், 2 ஒட்டகம் சேருன்னு அது மாசமாகணும், குட்டி போடணும். இதுதான் வளமையில் உள்ளது. என்ன சொன்னால், விருப்பமான ஒட்டகம் குட்டி போட்டுட்டான். அதையும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அந்த பாறையை பிளந்து ஒட்டகம் வந்தது, குட்டி போட்டது என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ தான் அந்த ஊரில் ஒரே ஒரு கிணறு. அப்போ ஒட்டகம் அதே மாதிரி தண்ணி குடிக்குமா இல்லையா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்போ ஒரு நாள் ஒட்டகம் தண்ணி குடிக்கட்டும், ஒரு நாள் நீங்கள் குடிச்சிக்கிறீங்க, ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, பானையில் குடத்தில் எடுத்து வச்சுக்கிறீங்கண்ணா. இது இப்படியே போயிட்டுருச்சு. திடீர்னு என்ன பண்ணிட்டான், ஒருத்தன் கிளப்பி விட்டான். என்ன ஒட்டகத்துக்காண்டி நம்ம தண்ணி எடுக்காமல் இருக்கிறதா?
முடியாது, ஒட்டகத்தை வெட்டிடுவான்ட்டான். பாக்கரூஹா, அந்த ஒட்டகத்தை நினைச்சா வெட்டிட்டான். உடனே அல்லாஹ்வுடைய வேதனை வந்து விட்டது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்கியிருந்த இடத்தையும் நாங்கள் பார்த்தோம். அவர்கள் கொஞ்சம் அப்படி தூரமாக தங்கியிருந்தாங்க. டெய்லி வந்து சொல்லுவாங்க, ஏப்பா ஏற்றுக்கிறேங்கப்பா, அல்லாஹ்வை மறக்காதீங்க. கேட்க மாட்டான், உங்கள் வேலையை பாருங்க. அப்போ தான் அல்லாஹ் சொல்லிட்டான், 3 நாளிலே இவர்கள் மரணமாவார்கள். முதல் நாள் இவருடைய முகம் மஞ்சளாக இருக்கும், 2வது நாள் இவருடைய முகம் சிகப்பாக இருக்கும், 3வது நாள் கருப்பாக இருக்கும், 3வது நாள் செத்துருவான் எல்லாரும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எப்பா அல்லாஹ்வுடைய வேதனை வந்துடுச்சு, நீங்கள் எப்போ இந்த ஒட்டகத்தை அறுத்தீங்களோ அல்லாஹ்வுடைய கோபப்பாறு வந்து விட்டது, அறுக்காதீங்க, எவ்வளோ சொன்னேன் கேட்கல, இன்னும் 3 நாளில் நீங்கள்லாம் சாக போகிறீங்க, முகம் வந்து இப்படி மஞ்சள் ஆகும், சிவப்பாகும், கருப்பாகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுங்கன்னா முகம் மஞ்சள் ஆகிட்டு எல்லாம் முகத்தை பார்க்குறான். ஓ முகம் மஞ்சளாக இருக்கா, ஐயா முகம் மஞ்சளாக இருக்கா, அவர் சொன்னால் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்த நாள் பிடிச்சி பார்த்தா எல்லாரும் முகமும் சிவப்பாகி போச்சு. அப்போ கொஞ்சம் பயம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, ஆஹா மஞ்சளாக இருக்குது, சிவப்பு, நாளைக்கு கருப்பு தான், முடிஞ்சு போச்சு. அப்பவும் பாருங்க அந்த பயம் வரல அவனுக்கு. நபி சொன்னார்களே அது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற பயம் வரலை. அதுக்கு பிறகு 3ஆம் நாள் கருப்பானது, அனைவர்களும் செத்து மடிந்தார்கள். அப்போ நினைக்கிறான், வேதனை வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணானுங்க, ஒரு மரத்தடியில் போய் நின்ட்டாங்க. வேதனை வரல மேலே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் என்ன செஞ்சான், பயங்கரமான சத்தத்தை கொடுத்தான். ஓன்னு பயங்கரமான சத்தம். அது காதில் விழுந்த உடனே எல்லாம் வெடித்து செதறி செத்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுது. இதே போல தான் அன்பானவர்களை, காபிர்கள் கூட அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் முஸ்லீம்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு எப்போ மாறு செய்வார்களோ இந்த வேதனையை முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கலாம். பத்ரு போரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமையா என்பவன் கலந்து கொண்டான். உமையத்து கலப்பு, அவன் மிகப்பெரிய எதிரி, இஸ்லாத்துடைய எதிரி. அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா, அதுபோல் அவன் ஒரு எதிரி. அவன் என்ன செய்கிறான், ஒரு கனவை காணுகிறான். அந்த கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை வெட்டுவதாக கனவு காணுகிறான். உடனே பயந்து போய் தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லுகிறான், மனைவியே இந்த மாதிரி நான் கனவு பார்த்தேன், என்ன செய்கிறது? அந்த மனைவி சொன்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கெல்லாம் சொல்லலை, நீ கண்டிப்பாக வெட்டப்பட வேண்டாம். ரசூல்லா வெட்டுறதா கனவு பார்த்தாலும் முடிஞ்சு போச்சு. இல்லை ரசூல்லா என்னை வெட்டுவேன், வேறு ஹதீஸ் எப்படி வந்து ரசூல்லா சொன்னாங்க, நானே உன்னை வெட்டுவேன்னு சொன்னாங்க ரசூல்லா. இப்படி சொல்லிட்டார முகமது, கண்டிப்பாக நீ வெற்றி போடுவாடா அப்படின்னு மனைவி சொன்னான். உடனே அவன் பயந்துக்கிட்டான், போகக்கூடாதுங்கிறக்காண்டி என்னென்னமோ சால் சாப்பெல்லாம் பண்ணி பார்த்தான். அபூ சுஃபியான் என்ன பண்ணிட்டாரு, மதீனாவிலிருந்து படையெடுத்து மதீனாவிலேருந்து வர்றார். 40 பேரை கொண்டு வந்து அபூ சுஃபியான் சொல்கிறார், வேணாப்பா மதீனாவுக்கு போவானா, முஸ்லீம்கள் நம்மளை தடுக்கிறாங்க, அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்து இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது அவங்களுக்கு. கேட்கலவன், அதெல்லாம் முடியாது, வா போவான்னு திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்போ உமையா சொன்னான், நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நாளைக்கு வரேன், இன்னைக்கு வரேன். அதெல்லாம் முடியாது, வான்னு அபூ சொல்லி இழுத்துட்டு போயிட்டேன். ஏன்னா சாவணுமா இல்லையா? அங்கே போய் அதே போல் வெட்டப்பட்டான். அப்போ பாருங்கள், காபிர்களாக இருந்தாலும் கூட, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பேச்சை அவர்கள் மதிக்காதனால, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னால் உண்மையாக இருக்கும் என்பதை அவர்கள் நம்பினார்கள் என்பதை தான் பார்க்கிறோம். பாருங்கள், நம்ம சவுதிக்காரனாக இருக்கட்டும், துபாய்க்காரனாக இருக்கட்டும், கத்தராக இருக்கட்டும், இன்னும் சோத்தை தான் திங்கிறாங்களா, வேறு எதுவும் திங்கிறாங்களான்னு தெரியல. கொஞ்சம் கூட மக்கள் மீது, இஸ்லாத்தின் மீது பற்றுதல் ஒரு கால்வாசி கூட இல்லைங்க அவங்கள்ட்ட. என்னடா நம்மள்கிட்ட வந்து பேச போட்டு அடிக்கிறாங்கன்னா இன்னொருத்தர் நம்மளை அடிக்கத்தானே செய்வான், அப்போ நம்ம மக்கள் சாவுவாங்கலை அப்படிங்கிற சிந்தனை கூட கிடையாது. திருடன் நம்ம வீட்டில் வச்சுருந்தா போலீஸ் வந்து திருடனை மட்டுமா பிடிச்சிட்டு போவான், நம்மளையும் சேர்த்தா கொண்டு போவோம். ஏன் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது? இன்னைக்கு சவுதியில் போட்டான்னா என்ன ஆகும்? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக முழிக்கிறாங்க, ஆகா அமெரிக்கா நம்மளை ஏமாற்றி விட்டான், நம்மளை என்ன செஞ்சிடான், பகடைக்க ஆக்கிட்டான் அப்படிங்கிற சிந்தனை இப்போ தான் அரபு நாடுகளும் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவர்களும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்னு சொன்னால் சவுதி என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான், துபாய்னு பார்க்க மாட்டான், முஸ்லீம்னு பார்க்க மாட்டான், அனைவர்களுமே அல்லாஹ் அழிக்க போதுமான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எனவே அநியாயம் எப்பொழுது அதிகமாகிவிடும் அன்பானவர்களே, அங்கு அல்லாஹ்வுடைய அழிவு ஆரம்பமாகிவிடும்.
யாராக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் அப்போ உள்ள எதிரிகள் இருந்தானே அவர் ரொம்ப வீரமாக இருந்தார். நேருக்கு நேர் லைவ்ல மோதினான். நீங்கள் ட்ரம்முலாம் லைவ்ல வருவானா, வா சண்டைக்கு வானா, நீ சண்டை போடுன்னு சொல்கிறவங்கள வர முடியுமா அவனால்? எங்கேயோ உட்காந்துக்கிட்டு பாம்பு போடுறதும், இது அனுப்புகிற ராக்கெட் அனுப்புறதும், இது எல்லாரும் தான் செய்யலாமல். இது ஒரு வீரனுக்கு அழகல்ல. வீரன் அப்படின்னா யாரு? நேருக்கு நேரம் மோதல், அவன் தான் வீரன். நீ அந்த காலத்தில் பதில் போர்லையும் சரி, ஒவ்வொரு போர்லையும் சரி, காவிர்களுக்கு நிகராக முஸ்லீம்களும், முஸ்லீம்களுக்கு நிகராக காவிர்களும் நேருக்கு நேராக போரிட்டார்கள். இதுதாங்க வீரன். அவர்கள் அநியாயம் செய்தால் வேறு விஷயம். இந்த வீரம் இன்னைக்கு யார்கிட்டையுமே கிடையாது, எந்த நாட்டிலையுமே கிடையாது. அதுவும் குறிப்பாக அரபு நாட்டில் கிடையாது. ஏன்னா அவன் கஷ்டத்தை பார்த்ததே கிடையாது. எல்லாமே சொகுசா இருந்து பழகிட்டான். அமெரிக்காக்காரன் என்ன பண்ணிட்டான்? பொம்பளையை கொடுத்து அவனை கெடுத்துட்டான். அவனுக்கு எத்தனை பொம்பளை கல்யாணம் பண்ணிக்க, ஹராமெல்லாம் வச்சுக்கிறதப்பா, ஹலாலாக பண்ணிக்கங்கிறான். அவளுக்கு ஈமான் தெரியாது, இஸ்லாம் தெரியாது, வெள்ளைக்காரிக்கு என்ன தெரியும்? சும்மா லாயிலா அவங்க சொல்லலான்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அவன் வேலையை காட்டுவா. உடனே சொல்லுவா, உனக்கு 2 பிள்ளையை பெற்றுட்டேன், எனக்கு ஒரு 10 ஏக்கரை வாங்கி கொடு, ஒரு 100 ஏக்கரை அமெரிக்காவில் வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு. இப்படியே நீங்கள மயக்கி இன்னைக்கு இவங்க வெளியும் போக முடியாது, துப்பவும் முடியாமல் முழுக்க முடியிருக்க மாதிரி அரபு நாடு முழுவதும் அமெரிக்காவுடைய பொம்பளைக்கும் இஸ்ரேலுடைய பொம்பளைக்கும் இன்னைக்கு ஒரு அடிமைப்பட்டு கிடக்கிறார். நல்லா பாதுகாக்க அல்லாஹ் தஆலா புனிதமான இடங்களை மக்காவையும் மதீனாவையும் அந்த சவுதியில் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அதனால அவர்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்களே தவிர இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் இவங்க பண்ணுற அநியாயத்துக்கு எப்போ வலிச்சிருக்கும். அதே போல் போட்டு கட்டுறான். கடலில் புரிஞ்சு கழிப்பா நம்ம ஒன்று கட்டுறான்னா இவனு கட்டுறான். இதனால என்ன லாபம்? அவன் சொகுசு வருமானம், மக்கள் கஷ்டப்படுறாங்க. அங்கே வேலை செய்யக்கூடியவங்க மாதம் 1000 ரூபா கட்டினா இப்போ 2000 ரூபா கட்டுங்கிறான், 3000 ரூபா கட்டினா 5000 ரூபா கட்டுங்கிறான். அப்போ கஷ்டப்பட்டு அவன் வாங்குற சம்பளத்தெல்லாம் கட்டி அவனை உறிஞ்சி அப்படி நீ பில்டிங் கட்டணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய நாட்டில் என்ன வளம் இருக்கிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும். எண்ணெய் வளம் இருக்கிறது, தங்க வளம் இருக்கிறது, அதை வச்சு அழகா என்ன செய்யலாம், நாட்டை நடத்தலாம். யாரு பின்னாடி போக தேவையில்லை. நாம் எப்படிப்பட்ட சமுதாயம்? அல்லாஹ்வை நம்பிய சமுதாயம், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு இருக்கிற சமுதாயம் என்பதை கூட அவர்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை எதிர்த்து ஏதாவது உலமாக்கள் கூட மக்காலும் எதினாலும் பேச முடியாது. உடனே ஜெயிலில் போட்டுருவாங்க, இருட்டு அறையில் போட்டுருவாங்க. இப்போ தான் ஒருத்தரை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு இமாம மாற்றமாக பேசிட்டார், இப்பெல்லாம் செய்யாதீங்கப்பான்னு சொல்லிட்டு அது கொண்டே உள்ளே போட்டாங்க. அவர் மௌத்தா ஹயாத்தா இருக்கிறாரா எதுவுமே தெரியாது, எந்த தொடர்பும் இருக்காது. வந்தால் வந்தது, போனால் போனோம். இப்படி அநியாயம் தலைவெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே யார் அநியாயம் செய்தார்களோ அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பதிரு பொருள் அதான் நடந்துச்சு. இஸ்லாமிய மக்களை அழிக்க வேண்டும் என்று அபூஜஹலும் உத்துபாவும் ஷெய்பாவும் உமையாவும் படையெடுத்து வந்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். ஆனால் அபூ சுஃபியானுக்கு அது மனசில் இல்லை, வேணாம் போர் வேணாம் தான் நினைச்சார். அதனால் அவர் பாதுகாக்கப்பட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி வர்றார். அபூ சுஃபியான் இஸ்லாத்தில் வரல, ஹிஜ்ரி 8 தான் வர்றாரு, ஹிஜ்ரி 2 தான் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். வரும்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அபூ சுஃபியானை வெட்டிடாதீங்க, விட்டுருங்க, அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க போறாட்டாங்க. அபூ வந்துட்டு போவார், வரும்போது வெட்டத்தான் செய்வாங்க யாராக இருந்தாலும். எந்த அளவுன்னு சொன்ன அன்பானவர்களை, பதிரு போரில் மகன் தந்தை கூட என்ன செஞ்சாங்க, முன்னாடி வந்தாங்க. மகன் முஸ்லீமா இருப்பாரு, தந்தை காபிரா இருப்பாரு. அப்போ தந்தை மகன் சொல்லுவார், என் முன்னாடி தான் அவங்களை வெற்றிருப்பேன் அப்படிம்பார். அப்போ அவர்கள் ஈமானையும் அல்லாஹ்வையும் தான் பார்த்தாங்க, தந்தை மகனை கூட அவர்கள் பார்க்கவில்லை. அது ஏன் அப்படின்னு சொன்னா, அபூ சுஃபியானுக்கு உள்ளத்திலே போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, போர் வேண்டாம் தான் சொன்னாரு. இவங்க தான் போர் செய்து வந்தானுங்க, அதனால் அழிக்கப்பட்டார்கள். அதனால் மக்களை யார் அழிக்க வேண்டும் நினைத்தார்களோ அவர்கள் காபிரா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, யூதரா இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உட்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களுக்கு வந்தே தீரும். அதைத்தான் அல்லாஹ் இப்பொழுது லேசாக காட்டிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுதாவது அவர்களை விழித்து கொண்டு இப்பொழுதாவது தௌபா செய்து, யா அல்லாஹ் நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம், நாங்கள் இஸ்லாமிய சமுதாயம், உன்னை வைந்த சமுதாயம், ஆகவே நாங்கள் திருந்தி விடுகிறோம் என்று தௌபா செய்துவிட்டால் அல்லாஹ் அவர்களை கண்டிப்பாக மன்னிப்பான். மன்னிப்புகிற அல்லாஹ்ட்ட விசாலமானது. எனவே தான் பெருமானார் சொன்னாங்க, யா வாசில் பதில் எப்பில்லனா,
யா அல்லாஹ் விசாலமான மன்னிப்புள்ளவனே என்னை மன்னித்து விடு என்று சொன்னார்கள். ஆகவே இந்த இறுதி 10 முடிவடைகிற ஒரு சூழ்நிலை 2வது 10லே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் தாலா அந்த இஸ்லாமிய மக்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நல்ல சிந்தனையை கொடுத்து வீணான விஷயங்களை விட்டு காப்பாற்றி ஹராமான விஷயத்தை விட்டு காப்பாற்றி அநியாயத்தை விட்டு காப்பாற்றி நல்லவர்களாக வல்லவர்களாக வாழுகிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.